இன்றைய தியானம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:1-2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தான் திராட்சை தோட்டக்காரர். தெளிவா சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சொல்லிட்டு 2ஆம் வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானித்து ஜெபிக்க போறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கனி கொடாதிருக்கிற கொடியாக இருக்கிறோமா, கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நிதானித்து பார்க்க போகிறோம். நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக கனி கொடுக்கிறேனா அல்லது கனி கொடாதிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேனா? நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அங்கு சொல்லுகிறார். ஒருவன் தான் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லைன்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறார். நீங்கள் யோவான் 15:1-2 என்ன வாசித்தோம்? இயேசு தான் திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அந்த தோட்டக்காரர் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி 3 வருஷமாக பார்த்து கனியே காணலையேன்னு உடனே அந்த தோட்டக்காரர் அதை வெட்டி போட்டுருணும், இது நிலத்தை கெடுக்குதுன்னு சொன்ன உடனே அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டாரே, அவர் கெஞ்சி கேட்குறார், ஐயா ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக நம்ம கனி கொடாதிருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெஞ்சி கேட்கிறார் பிதா கிட்ட, இந்த வருஷம் இருக்கட்டும்ப்பா, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டால் இனிமே இதை வெட்டி போடலாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனதை இந்த ஓமையிலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிதாவின் இடத்துல எனக்காக உங்களுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பரிந்து தான் பேசி கொண்டிருக்கிறார். என் மகன் கனி கொடுப்பா, என் மகன் கனி கொடுப்பா, தயவு செய்து வெட்டி போட்டுறாதீங்க, கனி கொடுக்க வைப்பேன், அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் அதை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வாதாடுறார் பாருங்க. அப்போ அந்த அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அதெல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்பா, நான் கனி கொடுப்பேன், என் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், நீங்கள் எதுக்காக என்னை ஏற்படுத்தினீங்களோ அதை மட்டும் செஞ்சு முடிப்பேன்னு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். 51ஆம் சங்கீதம் நமக்கு நல்ல பரிச்சயமான சங்கீதம் தான். பாவம் செஞ்சுட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. அந்த சங்கீதத்தில் 7ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் என்னையும் கூட, கனி கொடாது இருக்கிற என்னையும் கூட
நீங்கள் வெட்டி போட்டுறாதீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். எதுக்காக என்னை இந்த பூமியில் ஏற்படுத்தினீங்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாமா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதம் தாவீது அறிக்கை செஞ்சது. நான் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அவர்கிட்ட அறிக்கை செய்து, அப்பா என்னை தயவுசெய்து வெட்டி போட்டுறாதீங்க, சுற்றிலும் கொத்தி எரு போடுங்க, நான் கனி கொடுப்பேன். நீங்கள் யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இப்படி நம்ம லைஃப்பை மாற்றிடுவார். எப்படி மாற்றுவார்? யோவான் 15:16 இன்னும் தெளிவாக சொல்றார் இயேசு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றார். நம்மளை எதுக்காக ஏற்படுத்தினாரு? நம்ம கனி கொடுக்கணும், அதிக கனிகளை கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கனி கொடாது இருக்கிற வாழ்க்கை இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விசை மனம் இறங்கும் ராஜா. அவர்கள் சங்கீதக்காரராகிய தாவீதை போல அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்களப்பா. இது வரைக்கும் கனி கொடுக்கல ஆண்டவரே, ஆனால் எங்களை அறுத்து போட்டுறாதீங்க, நாங்கள் அதிக கனி கொடுக்க எங்களை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய இரத்தத்தாலே கழுவும், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே கழுவும், உம்முடைய சத்திய வசனத்தினாலே கழுவி உமக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களை நீர் நிலை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சீஷர்களாக காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.